ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பத்மராகா 49. நேற்றுக்கு எல்லோரும் நல்லபடியாக மகாலட்சுமி விரதம் கொண்டாடியிருப்பாங்களே. ஆமாம், நாங்களும் கொண்டாடினோம். வீடெல்லாம் கோலம் போட்டு, பெரிய பெரிய கோலம் போட்டு, பூஜா ரூமில் அலங்கரித்து, நல்ல தோரணம், மாவிளை தோரணம்லாம் கட்டி, விதவிதமான வண்ண வண்ண மலர்களால் அம்மனை அலங்கரித்து அழகாக புடவை கட்டி பூ போட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு விதவிதமான நெய்வேத்தியம் பண்ணி எல்லோரும் அப்படி தானே கொண்டாடி மகாலட்சுமியை பூஜையை கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. மகாலட்சுமி பூஜையை பற்றி பலவித கதைகள் இருக்குது. நிறையா பேர் நிறையா விஷயம் சொல்லியிருக்கா. ஆனாலும் நான் என் தோழி ஒரு கதை சொன்னால், ஏன்னா மகாலட்சுமி தானே எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்காவோ. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்கான். நல்லா ராஜாங்கம் நடத்தி நல்ல பக்திமானவும் எல்லாம் பூஜை அது இதெல்லாம் பண்ணதுனால சுபிட்சமாக நல்ல அரசாங்கத்தில் ஜனங்களும் வியாதி வைக்க இல்லாமல் நல்லா இருந்தது. ஆரோக்கியத்தோடு எல்லோரும் இருந்திருக்கா. நிறையா விளைச்சல் எல்லாம் இருந்து சந்தோஷமாக இருந்திருக்கா. ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் துவாதசியில் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. அன்றைக்கி பூஜை பண்ணாமல் அந்த ராணி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போட்டுட்டு ஹாயாக இருந்திருக்கா. வேறு மாறு வேடத்தில் மகாலட்சுமி அங்கே ஏம்மா என்னை கவனிக்காமல் நீ பூஜையெல்லாம் பண்ணாமல் இப்படி தாம்பூலம் போட்டுருக்கிய நியாயமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே அந்த ராணிக்கு கோவம் நானே ராணி, எனக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறியான்னு நீ வெளியில் பொண்ணு துரத்தி விட்டுடுறா மகாலட்சுமின்னு தெரியாமல். ஆனால் மகாலட்சுமி வெளியில் போய்ட்றா. வெளியில் போனோன்னு மகாலட்சுமி போனால் எப்படி இருக்கும் அந்த ஊர்? ரொம்ப அசிங்கமாக போய்டுறது. நிறையா வெளிநாட்டினர்லாம் படையெடுத்து ராஜாவை தோக்கடித்து அழிச்சு விடுறார். அதுக்குள்ளே அந்த அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மகாலட்சுமியை சந்தித்து என்னத்துக்காக எங்கள் அத்துக்கு வரல அப்படின்னு கேட்குறது. உங்கள் அம்மா இதை மாதிரி என்ன அலட்சியம் பண்ணினா, அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறான். நீ பூஜை பண்ணுற விதம் இந்த மாதிரி இருக்குன்னு மகாலட்சுமியை அந்த பூஜை பண்ணுற விதத்தை அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறான். அன்னிலேருந்து அந்த பொண்ணு தான் பூஜை பண்ணுறது. உடனே மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் நல்லபடியாக கிடச்சிது. அதுவும் அவளே தாயாரே சொல்லி கொடுத்த பூஜையை செய்யணுன்னு கேட்கணுமா. ரொம்ப நன்னா வெளியில் அவள் வாழ்க்கை ரொம்ப மேலே மேலே ஒசந்து நல்லபடியாக இருந்தாள். அப்போ அம்மா அப்பாவையும் தான் கொண்டு வச்சுட்டா. ரொம்ப கீழே போயிட்டாவா. அவளையும் கொண்டு தன்னோட வச்சுட்டா. ஆனாலும் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு வியாதி பிடுங்கல் எல்லாம் இருந்தது. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் நான் தனக்கு மகாலட்சுமி சொல்லி கொடுத்த பூஜையை நீ பண்ணுமான்னு அம்மாவை சொல்கிறது. அம்மாவும் தொடர்ந்து பூஜை பண்ண ஆரம்பித்தோடனே இழந்த நாடு திரும்பி வந்தது. சுபிட்சங்கள் திரும்பி வந்தது. நகை நட்டு விளைச்சல் அது இதெல்லாம் எல்லாம் ஜனங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இந்த ராஜாவை கொண்டாடிட்டு இருந்தா. அதனால இந்த மாதிரி மகாலட்சுமியே தனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தது இந்த மகாலட்சுமி விரதம் உண்டி தான், வர மகாலட்சுமியில் தான் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் இந்த தடவை வந்திருக்கிறது இன்னும் விசேஷமானது. துவாதசி வெள்ளிக்கிழமை வர மகாலட்சுமி 3 சேர்ந்துருக்கு. அதில் நம்மளாம் கொண்டாடியிருக்கோம். எல்லாருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நல்லபடியாக கிடைக்கும்னு நம்புகிறேன். சந்தோஷம். தேங்க்யூ.